போனது தெரியல. இவர் ஆஸ் யூஷுவல் மினிஸ்ட்ரிக்கு போறாரு. நான் எப்பவும் போல போறேன். போகிற இடத்துல பிடிச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அதை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு அவனை ரொம்ப அவமானப்படுத்த விரும்ப மாட்டார். இவனை பற்றி நிறைய எழுதுவார். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் என்ன வாசிக்கும் போது நினச்சேன், கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு. 21 வாசிங்க, 16-21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைசாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இந்த ஒரே வசனத்துல அவனோட மொத்த பிரச்சனையை முடிச்சிடுவார். ஆனா அவனை பத்தினதான காரியத்தை சொல்லும் போது பராக்கிரமசாலி, சிங்கத்துல அதெல்லாம் நிறைய சொல்லுவார். அவனோட வீழ்ச்சியை மட்டும் ஒரே ஒரு வசனத்துல முடிச்சிட்டாரு. இதை வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தினாரு, நான் அவன் பேரை பெருமைப்படுத்தும் போது அதிகாரமாக பெருமைப்படுத்துகிறேன். 14ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி ஆரம்பிக்கும். 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் பெருமைப்படுத்தினேன். ஆனால் அவனை சிறுமைப்படுத்தும் போது ஒரே வசனத்தோடு நிறுத்திட்டாராம்மா. அடுத்து உடனே அவன் முடி வளர தொடங்கி இருந்தது. திருப்பி அடுத்த அவனோட செகண்ட் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அவனோட வீழ்ச்சியை ஒரே ஒரு வசனத்தில், ஏன்னா வேற வழியில் சொல்லித்தான் ஆகணும். இன்னும் கூட ஆண்டவர் ரொம்ப அழகாக செய்வார். பார்த்தீங்கன்னா தாவீது நிறைய தப்பு பண்ணுவார். ஆனால் தாவீதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? உரியாவின் மனைவியின் காரியத்தை தவிர அவர் வேறு ஒன்றையும் அவனிடத்தில் பார்க்கவில்லை. எவ்வளோ அழகாக பேசுறாரு பாருங்க. அதே மாதிரி பேதுரு தப்பு பண்ண உடனே யாருக்கிட்டையும் மறுதளித்த பேதுருவை வர சொல்லுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டார். சீமோன் ஆகிய பேதுருவை வர சொல்லுங்க. வந்த உடனே அவனை எதுவுமே கேட்க மாட்டார். என்ன ஏன்பா இப்படி செஞ்ச, நான் தான் முன்னாடியே சொன்னனே, உனக்கு நான் காஷன் கொடுத்தனே, அதெல்லாம் சொல்லவே மாட்டார். ஒரே கேள்வி, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என்ன மேல அன்பா இருக்கிறாயா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்ம பேரை பெருமைப்படுத்த, புகழ்ச்சி அடைய நிறைய செய்யறாரு. ஆனா நம்ம ஏதாவது விழுந்துட்டோம்னா அதை கூட வேற வழியில சொல்லித்தான் ஆகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா சொல்லணுமோ, பூசி முழுகணுமோ அப்படி பூசி முழுகுவார். ஏன்னா அவர் அவ்வளோ நேசிக்கிறார் நம்மள. நம்ம அப்பா அம்மா பாருங்க, எவனாவது தப்பு பண்ணானா நம்ம வீட்டில் உட்காந்து பரபரப்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு தப்பு நடந்தா அதை கூடுமான வரைக்கும் என்ன செய்வாங்க? அதை மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது என் பிள்ளை, என் பையன். உடனே சொல்லுவாங்க, எப்படிங்க விட்டுற முடியும், ஏதாவது பண்ணிக்கின்னு அதை முடிக்கிற வழியை பாருங்க, 4 பேருக்கு தெரியறதுக்குள்ள பண்ணிடுங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, அவங்க பிள்ளைய அவங்க என்ன செய்யறாங்க? நேசிக்கிறாங்க. இது யாரோட சுபாவம்னா தகப்பன் சுபாவம். நம்ம அப்பா அப்படிப்பட்டவர் தான். நான் இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ பாரு 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் 3 அதிகாரத்தில் அவனுடைய பராக்கிரமத்தை பேசுறேன். ஆனா அவனோட வீழ்ச்சியை ஒரே வசனத்துல மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அவனுடைய கஷ்டத்தை, அதுதான் தகப்பன் தன்னை நேசிக்கிறது. அல்லேலூயா. ஆனா இப்போ கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? அவன்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. என்ன குணம் இருந்துச்சு? வாசிங்க, 28வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை ஒரு விசை மாத்திரம். இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, கர்த்தர் அசைச்ச வார்த்தை. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற அந்த வார்த்தையை கவனிங்க. இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும், என்னை பலப்படுத்தும். அவன் ஜீவன் போச்சு, அது வேற விஷயம். அது அவனுக்கும் தேவனுக்கும் நல்லது. அவன் ஜீவன் போச்சு இல்ல, ஆனா அவன் பாதாளத்துக்கு அந்த நரகத்துக்கு போனான்னு சொல்ல முடியாது. நீங்க அவன் எங்க இருக்கான் தெரியுமா? வாசிங்க திருப்பியும், எபிரேயர் 11:32 திருப்பி வாசிங்க பார்ப்போம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன் எங்க வந்துட்டாரு? விசுவாச வீரர்கள் பட்டியல்ல வந்துட்டாரு அவர். இத்தனை போல மேகம் போன்ற திரளான சாட்சிகள் 12:1 இருக்குல்ல, அந்த சாட்சிகள் லிஸ்ட்ல யார் வந்துட்டா? சிம்சோன் வந்துட்டார். அவன் தற்கொலை பண்ணி சாகல, அவன் வீரமா யுத்தத்துல செத்துருக்கான். அதே நேரத்துல அவன் செத்துட்டான். ஆனா விசுவாச வீரர்கள் பட்டியல் பேர்ல அவன் பேர் வந்துருச்சு. ஆனா வசனம் சொல்லுது, அவன் உயிரோடு இருந்த போது கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது கொன்றவர்கள் அதிகம். டோட்டல் மினிஸ்ட்ரியை ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சு க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவான். இதான் செகண்ட் சான்ஸ், இதான் செகண்ட் வாய்ப்பு. இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். இதான் அபிஷேகம். முடி மீண்டும் முளைக்க தொடங்கி இருந்தது. அவன் தலைமுடிதான் அவனுக்கு அபிஷேகம். அவன் தலையின் மேல் கர்த்தருடைய அபிஷேக தைலம் எனும் கிரீடம் இருக்கிறது. முடிக்கு இன்னொரு பேரு மகிமையின் கிரீடம். ஆமா தானே? அப்ப இது அவனுக்கு தலையில உள்ள அபிஷேகம். அவன் அபிஷேகம் இதுல இருந்துச்சு. இந்த அபிஷேகத்தை அவன் இழந்துட்டான் தெரியாம. வசனம் சொல்லுது,
கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாமல். ஏன்னா முடி எடுத்தது அவனுக்கு தெரியாது, அபிஷேகம் போனது தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் மீண்டும் எழும்பி நிற்க பண்ண விரும்புகிறேன். ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது மீண்டும் தேவனோடு கூட ஒப்புரவாகணும். கர்த்தர் உணர்த்துவார், ஒப்புரவாகணும். நீ ஒப்புரவாகினா முன்னிலைமையை பார்க்கலாம் உன்னுடைய ஊழியம் 2 மடங்காக ஆசீர்வதிக்கப்படும். பெரிய லெவலில் கர்த்தர் கொண்டு வர. நான் சொல்றேன், நான் அனுபவத்திலிருந்து சொல்றேன், எனக்கு கிடைச்ச அந்த குறைஞ்ச அனுபவத்திலிருந்து சொல்றேன். இங்க விழாமல் கர்த்தரை தேடினவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஆனா செகண்ட் சான்ஸ் வாங்கிட்டினா கர்த்தர் உன்னை அபிரதமாய் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இப்போ ஊழியத்தை அந்த அளவுக்கு, அபிஷேகத்தை கர்த்தர் அந்த அளவுக்கு பயன்படுத்த விரும்புகிறார். உங்க மேல உள்ள அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவ்வளவு விலையேற பெற்றது. இப்ப கர்த்தர் அதை மீண்டும் உருவாக்க விரும்புகிறார். அதே இடத்துல, எந்த இடத்துலையும் விழுந்தாயோ அதே இடத்தில் கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். எங்கே இருந்து நீ தள்ளப்பட்டாயோ அதே இடத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்க விரும்புகிறார். எந்த அபிஷேகத்தை நீ இழந்தாயோ அதே அபிஷேகத்தை கர்த்தர் மீண்டும் கொடுக்க விரும்புகிறார். நீ ஒருவேளை மறுதலிச்சு போயிருந்தினாலும் கர்த்தர் உனக்கு எச்சரிப்பு கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை கர்த்தர் நீ கண் குருடாய் போற அளவுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற நிலைமை வந்தாலும் மீண்டும் கர்த்தர் உன்னை நிற்க வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உங்கள் அபிஷேக தைலத்தை பாதுகாத்துக் கொள்வது. கர்த்தர் சொல்றாரு, நான் வரும் அளவும் உனக்குள்ள ஜீவ கிரீடத்தை பற்றி கொண்டு. ஆமென். அப்ப இந்த அபிஷேகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதைத்தான் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். அப்போ இவ்வளோ பேரு, இத்தனை விதமான ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்சஸ். சவுல் ஒரு விதமான ஃபெயிலியர், யூதாஸ் ஒரு விதமான ஃபெயிலியர், சாலமோன் ஒரு விதமான ஃபெயிலியர், தாவீது ஒரு விதமான சக்சஸ், சிம்சோன் ஒரு விதமான சக்சஸ். இவ்வளவுக்கு நடுவில் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. முடிக்கலாம், வாசிங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 4:7 வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தை பெறத்துக்கான அந்த சக்சஸ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதான் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் கொண்டு எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அபிஷேக தைலத்தை நீங்க பாதுகாத்துட்டீங்கன்னா கர்த்தர் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு கிரீடத்தை தருவார். ஆமென். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு புத்தகம் சொல்லுது இல்லையா? அப்போ கர்த்தர் உங்களுக்கு கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கடைசி வரைக்கும் ஓடணும். அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அப்படி முடிக்க விடாதபடிக்கு நடுவில் நிறைய என்ன வரும்? தடை வரும், சில பிரச்சனைகள் வரும், வீழ்ச்சி வரும். கர்த்தர் சொல்றாரு, எழும்பி ஓடுங்க. திரும்பி செகண்ட் சான்ஸ் கர்த்தர் கொடுக்குறாரு, ஓடுங்க. உங்க அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை மேல கொடுத்துருக்க அபிஷேகம் விலையேற பெற்றது, அது உங்களுக்கானது, யூனிக். ஒருவேளை நீங்க எல்லாம் எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், ஆனா எவாஞ்சலிஸ்ட்லயே நீங்க வித்தியாசமான ஆள். நீங்க எல்லாம் போதகரா இருக்கலாம், ஆனா போதகரிலேயே நீ விசேஷித்த அழைப்பு பெற்ற போதகர். நீங்க பைபிள் டீச்சரா இருக்கலாம், நீங்க அதிலேயே விசேஷத்தை அழைப்பு பெற்றவராக இருப்பீங்க. நீங்க பாட்டு பாடுறவராக இருக்கலாம், அதிலேயே விசேஷமான அபிஷேகத்தை அவன் குரலுக்கு கர்த்தர் வச்சிருப்பாரு. இங்க ஒவ்வொருத்தரும் யூனிக், ஒவ்வொருத்தரும் வித்தியாசம். 10ஓட 11 இங்க கிடையவே கிடையாது. நம்ம 1ஓட 1 தான். அந்த 1 இயேசு, இன்னொன்னு நம்ம. அல்லேலூயா. அவர் 1, நம்ம 1 தான். 10ஓட 11 கிடையாது, 1ஓட 1 நம்ம எல்லா அவருடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பா இருக்கிற சகோதரர்கள். எனவே கர்த்தர் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரு, இது வரைக்கும் போனது போகட்டும், இது வரைக்கும் முடிஞ்சிட்டோம், வாட் எவர் இட் இஸ், நடந்தது நடக்கட்டும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, திரும்பி எழுந்திருச்சு ஓடு. இன்னும் ஒரு விசை மாத்திரம், இன்னும் ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா ஓட்டத்தை மட்டும் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருங்க? ஓடி முடிச்சிடுங்க. உங்க கிரீடத்தை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர் வரும்பொழுது உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்துல? முதல்ல கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேக தைலம் இருக்கான்னு முதல்ல பாருங்க. துக்கப்பட்டு சவுலை விட்டு போன மாதிரி ஆவியானவர் உங்களை விட்டு போயிட்டாரான்னு பாருங்க. இல்ல இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன அல்லது ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, இன்னும் உங்களுக்குள் கண்டித்து உணர்த்துகிற ஒரு அனுபவம் இருக்கும். நீ தப்பு செய்யும் போது தப்புங்கிற ஒரு காரியம் இருக்கும். சவுல் மாதிரி துணிகரம் இருக்காது, யூதாஸ் மாதிரி துணிகரம் இருக்காது, சாலமோன் மாதிரி என்ன சொன்னாலும் மனம் திரும்புங்கிற எண்ணம் இருக்காது. அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, நாம இப்படிதான் போனோம், இதான் சரி அப்படின்னு என்றனா உனக்குள்ள இருந்து ஆவியானவர் போயிட்டாருன்னு அர்த்தம். இல்லை நீ பண்ணும்போது ஐயோ இதை பண்ணக்கூடாதே,
ஐயோ நான் பண்ணியிருக்க கூடாதே, நான் திருப்பி ஆண்டவர்கிட்ட வரணுமே, ஆண்டவரே எனக்கு இது பெயின்ஃபுல்லா இருக்கு, எனக்கு இது கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. உள்ள ஆவியானவர் உணர்த்தும் போது உனக்கு குத்தும், ஒரு விதமான வலி இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட தூரம் போறேன்னு சொல்லும் போது உனக்குள்ள ஒரு பெயின் காணப்படும். அந்த பெயின் தான் இன்னும் ஆண்டவர் உனக்குள்ள போராடிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இந்த பெயின் உனக்குள்ள இருக்கணும். நீ செய்யறதெல்லாம் சரி, நான் தப்பே பண்ணலன்னு உனக்கு தோணுச்சுன்னா there is a mistake. ஏதோ தப்பு நடக்குது. பூமியில உள்ள அளவும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவர் ஆவியானவர். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து பாருங்க. அந்த உணர்த்துதலுக்கு இடம் கொடுங்க. முதல்ல அந்த 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 உணர்த்துதலுக்கு செவி சாயுங்க. சரி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நானே அந்த மனுஷன் சொல்லுங்க. பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆவியானவரை நோக்கி கூப்பிடுங்க. நம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும் நிலவரமான ஆவி எனக்குள்ள இருக்கட்டும். 51 சங்கீதத்தை டெய்லி படிங்க பார்ப்போம். உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் அதை விட முக்கியம். அதுதான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை. அந்த அபிஷேகத்தின் விளைவாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற ராஜா ஊழியம், ஆசாரிய ஊழியம் எல்லாம் இருக்கு. எத்தனையோ பேர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இழந்து போயிட்டாங்க. அந்த மேகம் போல் திரளான சாட்சிகள்ல சாலமோன் பேர் வரல. எத்தனையோ பேர் இல்லாமல் போயிட்டே இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி. ஆனால் உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்க அபிஷேகத்தை ஆண்டவருக்கு முன்னாடி எப்பவும் பத்திரமா பாதுகாத்துக்கணும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடையதான பட்டங்கள், பதவிகள், மனுஷர் சொல்ற புகழ் உரைகள், இதனால உங்க அபிஷேகம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இதனால சரியா இருக்குன்னு அல்ல. உங்களுக்கு தான் தெரியும். ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை கடைசியாய் நீங்க இதுவரைக்கும் அதை ஏதோ ஒரு காரணத்தினால இழந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ண போறோம். இன்னும் ஒரு விசை ஆண்டவரே, இன்னும் ஒரு விசை எனக்கு இறங்கும். நடுவில் உங்க அபிஷேகத்தை நான் பணத்துக்கு யூஸ் பண்ணிட்டேன். இந்த அபிஷேகத்தை என் சுய பெருமைக்கு யூஸ் பண்ணிட்டேன். இந்த அபிஷேகத்தை எனக்கு என் பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இந்த அபிஷேகத்தை நான் ஜனங்களுக்கு முன்னாடி கௌரவம் அடையறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். என்ன மன்னியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? அப்படி நீங்க சொல்லி பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இதுவரைக்கும் இருந்ததை பார்க்கிலும் இன்னும் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவர். இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் விரும்புறார். கர்த்தர் உன் அபிஷேகத்தை விட்டு உன்னை தள்ளணும்னு விரும்பல, உணர்த்தி மீண்டும் அங்க கொண்டு வந்து உட்கார வைக்கத்தான் விரும்புகிறார். அந்த உணர்த்துதலுக்கு செவி சாய்த்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை விட்டு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மீண்டும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த வல்லமை உள்ளவர். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். இந்த வார்த்தை என்கிட்ட வந்துச்சு, இன்னைக்கு எனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்திருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் உங்க கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே 100க்கு 100 கிரியை செய்யட்டும். நான் அசட்டை பண்ணாதபடி பெருமை, வீண் பெருமை பாராட்டாதபடி, எனக்கு இருக்கிற அந்த சின்ன அறிவில் ரொம்ப என்னை பத்தி நான் பெருசா நினைக்காதபடி, நானே அந்த மனுஷன், என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. அப்பேற்பட்ட ராஜா கீழே காலில் விழுந்து கேட்கிறான், நானே அந்த மனுஷன். அப்பேற்பட்ட சிம்சன் கேட்கிறான், இன்னும் ஒரு விசை மட்டும் எனக்கு மன்னியும் ஆண்டவரே, ஜஸ்ட் ஒன் டைம். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி ஆண்டவர் ஒரு விசை. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. இன்னும் ஒரு விசை ஆவியானவரே, இன்னும் ஒரு விசை ஆவியானவரே, மனம் இறங்கும் அப்பா. இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும். உம்முடைய அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்ள கிருபை பாராட்டும். அந்த விலையேறப்பட்ட கிரீடத்தை நாங்கள் பற்றி கொள்ள கிருபை பாராட்டும். எந்த சூழ்நிலையிலும் அதை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு
நீங்க வர்ற வரைக்கும் அதை பத்திரமா வச்சுக்க கிருபைதாங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை டெய்லி ஜனங்கிட்ட பேசட்டும், உடைய மகிமை மூடிக்கொள்வதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.